ஒரு நாளைக்கு 2 தடவை 7:30 சந்திக்கிற கடிகாரமே நல்லாதான் ஓடுது. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் 7:30க்கு பரிகாரம் தேடி ஓடுறோம். என்ன வாழ்க்கடா! வெயில் காலம் வந்துட்டாலே என்ன ஒன்றதும் புரியல. சிவருக்கு சிவரு தாழ முடியல, சுடுது. இதுல வேற அரிப்பு வேற பெரிய மிசியா இருக்கு. ஒருவேளை படத்தாமரையா இருக்குமோ, சிறங்கு சுரியா, ஒன்னும் புரியலையே. எங்க கைய வச்சாலும் சுடுதே. என்ன ஒரு நேரம் காலம் தெரியாம ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிறேன். போய் போன பிடிக்கி தூக்கி எறிஞ்சிடுவேன் பார்த்துக்க. நீ எத்தனை போனா இருந்தாலும் பரவாயில்ல, பிடிங்கி எறிஞ்சிடும். நான் பிடிக்கிட்டு ஓடிடுவேன். சும்மா போட்டுக்கூட நாங்கள் வாடி சவுத்து தாவித்துறேன். எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போன கொண்டுக்கிட்டே போராகிறேன். சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன். கணக்கே புரிய மாட்டேங்குது. போன வாரம் கோமதி மாதிரி வாசம் செஞ்சா, அதுக்கு முந்தின வாரம் பரமேஸ்வரி, இந்த வாரம் நாம் செஞ்சுக்கிட்டான். இப்போ கோமதி தானே மறுவாசம் செய்யணும். நம்மள ஏன் செய்ய சொல்றாங்க? 4 நாள் அதுவும் நம்மள போய் மறு செய்ய சொல்றாங்க. ஊர்ல இருந்து விட்டுவிட்டு போடா போடு, எப்படி போடு. தம்பி அச்சியன் இந்த பண்ணாடைய கொஞ்சோண்டு சாப்பிட்டு வெயிடான்னு சொன்னா, இது பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட வைக்காம உள்ள நக்கி தள்ளிச்சு. இதுல என் கூட சண்டை போட்டா எங்க ஆத்தாக்காரி வார ஓடி வந்துடும். ஆமா, தம்பிக்கு கொஞ்சம் விட்டுக்கோடாம்பா அப்படின்னு. ஏன் அண்ணனுக்கு எல்லாம் வகிரிலையே? பெருசா எங்க ஓடுற நில்லு. நீ எங்க போனாலும் விட மாட்டான். ஓடிட்டியா? கையில மாட்டு. அப்புறம் நீ மர்கியா சாலாதான். நான் தம்பி ஒரு பெரியவர் இப்படி துரத்திட்டு வரையே, உனக்கெல்லாம் இறக்கம் இல்ல? யாரு? இந்த பஞ்சம் தாய்த்தலை தான் பெரியவனா? எங்கிட்ட வந்து நன்கொட கேட்டான். எதுக்குன்னு பார்த்தா, எனக்கு 70 வயது தாண்டி விட்ட காரணத்தினால் என் மனம் மிகவும் மேற்கத்துடன் காணப்படுகிறது. ஆதலால் உங்களால் முடிந்த சன்மானத்தை தரவும் மறுமணம் செய்ய உதவும் அப்படின்னு இருக்கு. அவனுக்கு இங்க ஒண்ணுக்கே வழி இல்லையா? இங்க முட்டி செத்தவனுக்கு 3வது மூமெண்ட் வேணுமா? வாடி வா, எங்கிட்ட மாட்டுவில்ல சுண்ணாம்பு சட்டி தலையா, அன்னைக்கு வச்சுக்கிறவனே. காலையிலேருந்து அப்பாவை காணோம். ஒருவேளை கறி வாங்க போயிருப்பாரா? இருக்கும். கிளீஸா வாங்கிட்டு வரேன் நேற்றுலாம் சொன்னாரு. இன்னும் ஆளை காணும். செருப்பு சத்தம் கேட்குது. வந்துட்டாரா? அஜ்ஜோ, அவரு வேற வரலன்னா அம்மா சாம்பாரை வச்சிடுமே. ஒரே பதட்டம். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜானே அனுப்பி வச்சான். என்னத்த வேற என்ன பிரச்சனைதான்.